ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்பி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம முறுக்கு வடை இந்த பாருங்கள், எவ்வளோ ரொம்ப வாயில் போட்டாலே கரையும், அந்தளவுக்கு நல்ல கரகரன்னு இருக்கும். இந்த வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ரேசன் அரிசியில் தான் பண்ணது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் சில டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு வடகம் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். முறுக்கு வடாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு ஒன்று நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசிங்கிறதுனால ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சி வாங்கிக்கோங்க. அந்த மாவு தான் இந்த ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இந்த கிண்ண அளவுக்கு மாவு எடுக்கிறப்போ இதுக்கு 2.25 அளவு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம அது ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். 2.25 அளவு தண்ணி எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, தண்ணி இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு போடுறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜீரகம் ஓரளவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு இதுக்கு கொஞ்சம் கம்மியாக போடணும். அதே அளவு போட்டோன்னா நமக்கு உப்பு ஜாஸ்தி ஆயிரும். அதனால் எப்பவும் போடுற அளவோட கொஞ்சம் கம்மியாக போடணும். நம்ம எல்லாத்துக்கும் போடுவோம் இல்லையா, அந்த அளவு போடாமல் கொஞ்சம் கம்மியாக, நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி நமக்கு கொதிச்சு வரட்டும். இப்போ நமக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது கரண்டி இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பச்சரிசிங்கிறதுனால கட்டிப்படும், மாவு போடுறப்போ கட்டி விழும். இப்போ நம்ம இப்படி கிளறி விடுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த தட்டையாக எடுக்கிறப்போ. இப்போ நம்ம போட்டலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி படத்தான் செய்யும். அப்புறம் கடைசியில் நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கட்டிக்கிட்டே இருக்குல்ல, அந்த தட்டையாக எடுக்கிறப்போ அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கட்டியெல்லாம் ரொம்ப கட்டிக்கிட்டே இருக்கேன்னு பார்க்காதீங்க. நமக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதம் எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் கட்டி ஆனோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. இது ரொம்ப ஈஸியாக கிளறிடலாம். நம்ம கை வலிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் நேரம் கட்டி போடுற வரைக்கும் கிளற வேண்டியதுதான். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கட்டியெல்லாம் கரைச்சி விட்டுற வேண்டியதுதான். இப்படி கையை வச்சே கரைச்சி விட்டுருலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அதிகமாக மாவு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் இந்த அளவு எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓரளவு கட்டி நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ மாவும் கொஞ்சம் கட்டி போட்டுருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் நேரம் இந்த கட்டியெல்லாம் இப்படி உடச்சி விடலாம். கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குது பாருங்கள். இதை இப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். கட்டி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். மூடியில் நீங்கள் கேஸ்கெட் வெயிட் எல்லாம் போட்டுமே மூடி வச்சுருங்க. அப்போந்தான் அதிலே நல்லா வெந்துடும் மாவு. இது ஒரு 1/2 hour 3/4 மணி நேரமோ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். நம்ம இந்த குக்கர் மூடியை திறந்துடலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்க.
இதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்துக்கு அரை பழம் புளிஞ்சு விடுறேன். அதையும் நல்லா இப்படி மாவை எலுமிச்சம்பழம் ஜூஸ் எல்லா மாவுலையும் கலக்கிற அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன கட்டி இருக்குது பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், கை வச்சு நல்லா இப்படி பசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா மாவு நல்லா ஆறி போயிடுச்சு, சின்ன கட்டியெல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி மகிழம்பூ அச்சு வச்சு நம்ம மாடியில் வெயிலில் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாங்க. இதுவே பாருங்கள் ஒரு கப்புக்கு எவ்வளோ வடை இருக்குன்னு. இது ஒரு 3 நாளாக காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்காக நான் எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டுருக்கேன். எண்ணெய் சுட்டுச்சு, நம்ம இப்போ பொரிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது, ஆனால் பாருங்கள் எண்ணெயில் போட்டோன்னே எப்படி பெருசாக வருங்க. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. இந்த பாருங்க எவ்வளோ கலராக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.